நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் இப்பொழுது லென்த்து காலத்திலே இருக்கிறோம். லென்த்து காலத்தை குறித்து பலவிதமான கருத்துக்கள் நிலவினாலும் இது நம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் எந்த நிலைமையிலே இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து அறிந்து சீர்திருத்திக் கொள்ள ஒரு நல்ல சந்தர்ப்பம். இதை தழுவிய ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். செய்தியின் தலைப்பு பரிசுத்தத்தின் எல்லையை விரிவாக்குவோம் என்பது. இதற்கு ஆதாரமான வேத பகுதி வேதாகமத்தின் கடைசி புஸ்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்தின் நடுவசனத்திலே சொல்லப்பட்டிருக்கும் கடைசி பகுதி. பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதை குறித்து ஒரு 2 காரியங்களை நாம் பார்க்கலாம். ஒன்று, பரிசுத்தத்தை குறித்து வேதாகமம் உணர்த்தும் காரியங்கள். இரண்டாவது, பரிசுத்த வாழ்க்கை வாழ பரிசுத்தத்தின் எல்லையை விரிவாக்க சில நடைமுறைகள். முதலாவது காரியம், பரிசுத்தத்தை பற்றி வேதாகமம் உணர்த்தும் காரியங்கள். வேதாகமத்தில் பரிசுத்தத்தை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இதில் ஒரு 3 குறிப்புகளை பார்க்கலாம். ஒன்று, நம் தேவன் பரிசுத்தர். நம் தேவனுடைய ஒரு நாமம் பரிசுத்தர் என்பது. இஸ்ரவேலின் பரிசுத்தர், யாக்கோபின் பரிசுத்தர் என்றும் அழைக்கப்படுகிறார். அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். இயேசு கிறிஸ்து பரிசுத்த பிதாவே என்று தேவனை அழைக்கிறார். வேதாகமத்தில் 2 இடங்களில், ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பரிசுத்தர் 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 என்று 3 முறை சொல்லப்பட்டு அழைக்கப்படுகிறார். ஆங்கிலத்தில் த்ரைஸ் ஹோலி என்றும் ட்ரைஹாகியன் என்றும் சொல்லுகிறார்கள். எபிரேய மொழியில் ஒரு வார்த்தையை 2 முறை அடுத்தடுத்து பயன்படுத்தினால் உறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். 3 தடவை அடுத்தடுத்து பயன்படுத்தினால் ஹையஸ்ட் லெவல், அதாவது மிகவும் மிகவும் உறுதியாக ஆணித்தரமாக சொல்லப்பட்டிருக்கும் காரியம். நம் தேவனுடைய அநேக நாமங்களில் இந்த ஒன்றில்தான் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், நம் தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இது நம் மனதிலே இருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்பது கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று. ஆங்கில வேதாகமம் நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனில் யூ மஸ்ட் பி ஹோலி என்று போடப்பட்டிருக்கிறது. நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வேதாகமத்தில் யூ ஷால் பி ஹோலி என்று போடப்பட்டிருக்கிறது. மற்ற மொழிபெயர்ப்புகளில் பி ஹோலி என்று போடப்பட்டிருக்கிறது. மஸ்ட், ஷால், பி என்கிற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும் போது நமக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. இது ஒரு கட்டளை. தேவனை தரிசிப்பதற்கு பரிசுத்தம் அவசியம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று. மூன்றாவது, எப்படி பரிசுத்தமாய் இருக்க வேண்டும்? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று. நம்மை அழைத்தவர் தேவன். அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவரை போல நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அவரை போல, அதாவது இயேசுவை போல பரிசுத்த லெவல், ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் என்று சொல்ல வேண்டும். ப்ரொக்டர் அண்ட் கேம்பிள் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி, சோப் ஷாம்பு தயாரிப்பவர்கள். அவர்கள் தயாரிக்கும் ஒரு சோப்பின் பெயர் ஐவரி சோப் என்பது. இதன் பியூரிட்டியை குறித்து அவர்களுக்கு மிகவும் பெருமை. எங்கள் சோப் மாதிரி உண்டா என்று சொல்லுவார்களாம். அதை டெஸ்ட் பண்ணி பார்த்த பொழுது 99.44% பியூர் என்று சொன்னார்கள். 0.56 விழுக்காடு இம்பியூரிட்டியாக இருந்தது. 99.44 விழுக்காடு பியூர் என்று சொல்ல முடியுமா? ஆல்மோஸ்ட் பியூர் என்று சொல்லலாம். நம் தேவனுடைய ரிக்வயர்மெண்ட் ஆல்மோஸ்ட் பியூர் கிடையாது, அது 100% இருக்க வேண்டும்.
இரண்டாவது காரியம், பரிசுத்த வாழ்க்கை வாழ பரிசுத்தத்தின் எல்லையை விரிவாக்க சில நடைமுறைகள். அதாவது என்ன காரியங்களை கடைபிடித்தால், எவ்வாறாக செயல்பட்டால் பரிசுத்த வாழ்க்கை வாழலாம், பரிசுத்தத்தின் எல்லையை விரிவாக்கலாம். சில பிராக்டிக்கல் டிப்ஸ். 1. இருதயத்தில் தீர்மானம் எடுக்க வேண்டும். தூய வாழ்க்கைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், பரிசுத்த காரியங்களை குறித்து தீர்மானம் எடுக்க வேண்டும். உதட்டளவில் அல்ல, உள்ளத்தில், இருதயத்தில். நம் தேவன் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர். நம் வாஞ்சையோடு தீர்மானம் எடுத்தால் தேவன் அவைகளை செயல்படுத்த வல்லமையை தருவார். வேதாகமத்தில் பார்க்கிறோம், தானியேல் என்கிற வாலிபன் அந்நிய தேசத்திற்கு அடிமையாக கொண்டு செல்லப்பட்டவன். அங்கு தீர்மானம் எடுத்தான். அவனுடைய இருதயத்தில் அவன் தீர்மானம் எடுத்த அந்த நேரத்தில் இருந்த சூழ்நிலைகள் அனைத்தும் அவனுக்கு எதிராக இருந்தது. நாட்டின் ராஜாவின் கட்டளைக்கு மாறாக செயல்பட வேண்டிய நிலைமை. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு நான் மாறாக செயல்பட மாட்டேன் என்று அவன் எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்ற தேவன் உதவி செய்தார். அவனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் மிகப்பெரிய உயர்வையும் தேவன் கட்டளையிட்டார். இதை நான் என்னுடைய வாழ்க்கையிலும் அனுபவித்திருக்கிறேன். அதே நேரத்தில் தீர்மானம் எடுக்கும் பொழுது பிசாசு தாக்குதல் தொடுக்கலாம். உலகத்தின் ஆசாபாசங்கள் கவர்ந்தெழுக்க பார்க்கலாம். சில நேரங்களிலே அசைக்கப்படலாம். சில நேரங்களில் தடுமாற்றம் ஏற்படலாம். ஆனால் விழும்படியாக நிச்சயம் தேவன் விட்டுவிட மாட்டார். தவிர நம் இருதயத்தில் வாசம் பண்ணும் பரிசுத்த ஆவியானவர் அசுத்த காரியங்களை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இது சரியல்ல, இதை செய்யாதே என்கிற சிகப்பு விளக்கு உள்ளத்தில் எரிய ஆரம்பிக்கும்படியாக செய்வார். அசுத்த காரியங்கள் மேல் ஒரு வெறுப்பு ஏற்படும்படி செய்வார். அசுத்த காரியங்களை ஒழித்து ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம், தயவு, நற்குணம், விசுவாசம் ஆகிய இவைகளை தரித்து கொள்ளும்படியாக செய்வார். இரண்டாவது, இயேசுவை முன்மாதிரியாக கொள்ள வேண்டும். தூய வாழ்க்கைக்கு இயேசுவே முன்மாதிரி. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி நமக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்று. ஒவ்வொரு காரியத்திலும் இயேசுவையே முன்மாதிரியாக கொள்ள வேண்டும். எந்த ஒரு மனிதனையோ, நாட்டின் தலைவனையோ, ஊழியக்காரரையோ, நடிகனையோ, பணக்காரனையோ, விளையாட்டு வீரனையோ, பாடகனையோ மாதிரியாக பார்க்கக்கூடாது. இயேசுவோடு எப்பொழுதும் தொடர்பு வைத்திருக்க வேண்டும். அந்த தொடர்பு அருந்துவிடக்கூடாது. இந்த வைஃபை கனெக்ஷன், இன்டர்நெட் கனெக்ஷன் மாதிரி எப்பொழுதும் தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறபடியாக கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும். 1796ஆம் ஆண்டு பாஸ்டர் சார்ல்ஸ் ஷெல்டன் என்பவர் ஒரு புஸ்தகத்தை வெளியிட்டார். புஸ்தகத்தின் பெயர் இன் ஹிஸ் ஸ்டெப்ஸ் வாட் வுட் ஜீசஸ் டூ என்பது. இது ஒரு மிகவும் பிரபலமான புஸ்தகம். 5 கோடி பிரதிகளுக்கும் அதிகமாக விற்பனையாயிருக்கிறது. 9th பெஸ்ட் செல்லிங் புக் ஆஃப் ஆல் டைம் என்று சொல்லுகிறார்கள். 60 ஆண்டுகளாக அமெரிக்காவில் வேதாகமத்திற்கு அடுத்ததாக அதிக அளவிலே விற்பனையான புஸ்தகம் என்றும் சொல்லுகிறார்கள். இதில் அவர் தமது சபையிலே பிரசங்கம் பண்ணினவைகளை எழுதியிருந்தார். கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு இளைஞன், அவனுக்கு வேலை இல்லை. வேலை தேடி ஒரு சபை இருக்கும் பகுதிக்கு வருகிறான். அநேகரிடம் உதவி கேட்கிறான். அங்கே ஒருவரும் அவனுக்கு உதவவில்லை. அவனை ஒரு பிச்சைக்காரனை போல பாவிக்கிறார்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த சபை போதகரிடம் வந்து, ஐயா, எனக்கு ஒரு சில நிமிடங்கள் பேசும்படியாக அனுமதி கொடுங்கள். இந்த சபை அங்கத்தினர்களுக்கு ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் என்று கேட்கிறான். போதகரும் சரி என்று ஒத்துக்கொள்கிறார். அவன் முன்னாலே வருகிறான். வியாதியால் பாதிக்கப்பட்டவன், பசி, மயக்கம், மிகவும் பலகீனமாக இருந்தவன். அங்கத்தினர்களை பார்த்து, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள், ஆனால் உங்கள் நடக்கைகள், செய்கைகள் உங்களை அப்படி பிரதிபலிக்கவில்லையே என்று சொல்லி
ஒரு கேள்வியை எழுப்புகிறான். வாட் வுட் ஜீசஸ் டூ? இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? இஸ் தட் வுட் மீன் பை ஃபாலோயிங் இன் ஹிஸ் ஸ்டெப்ஸ்? இதுதான் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதின் அர்த்தமா என்று கேட்டுவிட்டு தன்னுடைய கைகளை திருவிருந்து மேஜையின் மேல் வைத்தான். அந்த நேரத்திலே அவன் மயங்கி அப்படியே அந்த இடத்திலேயே விழுந்தான். பார்த்தார்கள், அவன் மரித்து போயிருந்தான். இதை பார்த்து கொண்டிருந்த சபையார் ஆடி போய்விட்டார்கள். அனைவருக்கும் அவன் கேட்ட கேள்வி அப்படியே மனதிலே நின்றது. வாட் வுட் ஜீசஸ் டூ? வாட் வுட் ஜீசஸ் டூ? அனைவரும் கேட்க ஆரம்பித்தார்கள். அந்த கேள்வி அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றியது. சபையிலே பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தது. அவர்கள் வசித்த பகுதியிலே பெரிய மாற்றம் ஏற்பட்டது. வாட் வுட் ஜீசஸ் டூ? எந்த காரியத்திலேயாவது ஏதாவது சந்தேகம் வந்தால், இந்த கேள்வியை மனதிலே கொண்டு வந்தால், வேதாகமம் என்ன சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, வேதாகமத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அப்படி பார்த்து அதன்படியாக நாம் செயல்பட முடியும். ஆம், நம்மை பார்ப்பவர்கள் நம்மிலே இயேசுவை காண வேண்டும். நமக்கு இயேசுதான் முன்மாதிரி. மூன்றாவது, தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற எண்ணம் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் கண்கள் இவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது என்று. சங்கீதம் 139 பார்க்கிறோம், அவர் ஆல் சீயிங் காட். நமது உட்காருதலையும் எழுந்திருக்கிறதலையும் அறிந்திருக்கிறார். அவர் இருதயத்தின் நினைவுகளையும் அறிவார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை என்று. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வாலிபனான யோசேப்புக்கு இது தெரியும், தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று. ஒரு வீட்டில் 2 பேர், ஒன்று யோசேப்பு, அடுத்தது இன்னொரு பெண்மணி, அந்த வீட்டின் எஜமானி. அந்த நேரத்திலே வேறு யாரும் அங்கே கிடையாது. எந்த ஒரு மனிதனுக்கும் அங்கே என்ன நடக்கப் போகிறது, என்ன நடக்கும் என்பது தெரியாது. ஆனால் தேவன் அதை அறிவார். யோசேப்பு விபச்சார பாவத்திற்கு விலகி ஓடினான். இந்த காலகட்டங்களில் நீர் என்னை காண்கிற தேவன் என்று வீட்டிலே ஸ்டிக்கர் ஒட்டி வைத்திருக்கிறோம், பாடல் பாடுகிறோம், ஆகாரை கண்ட தேவன் எங்களையும் காண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா பிதாவே, எங்களுடைய நிலைமையை பாருமப்பா, நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று ஜெபிக்கிறோம். ஆனாலும் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற எண்ணம் கிடையவே கிடையாது. நான் வாசித்த ஒரு கதை, ஒரு கேத்தலிக் ஸ்கூல்ல லஞ்ச் டைம். அங்கே டேபிள்ல பலவிதமான பண்டங்கள் டிஸ்பிளே பண்ணி வைத்திருந்தார்கள். அதில் ஒன்று ஆப்பிள். அதற்கு மேலே நான் எழுதி வைத்திருந்தார்களாம், டேக் ஒன்லி ஒன் ஆப்பிள், காட் இஸ் வாட்சிங் என்று. அதற்கு அடுத்ததாக ஒரு 2 ட்ரே தள்ளி குக்கீஸ் இருந்தது. அந்த குக்கீஸின் மேலே டேக் as many as you like, God is watching the apples என்று ஒரு குறும்புக்கார பையன் எழுதி வைத்தானாம். இப்படித்தான் அநேகருடைய எண்ணங்கள் இருக்கிறது. இது மாறும் பொழுது பாவ காரியங்களுக்கு நிச்சயமாக விலகி இருப்போம். ஒருவர் இப்படியாக சொல்லுகிறார், do nothing that you would not like God to see. நான் செய்கிற இந்த காரியத்தை தேவன் பார்த்துவிடக்கூடாது என்று நினைக்கிறவைகளை செய்யக்கூடாது. Say nothing that you would not like God to hear. தேவன் கேட்டுவிடக்கூடாது என்று நினைக்கிற காரியங்களை பேசாதே. Write nothing that you would not like God to read. தேவன் வாசித்து விடக்கூடாது என்று நினைக்கிற காரியங்களை எழுதாதே. Go no place where you would not like God to find you. தேவன் இந்த இடத்திலே என்னை பார்த்து விடக்கூடாது என்று நினைக்கிற இடத்திற்கு போகாதே. Read no book, see no website, see no WhatsApp of which you would not like God to say, show it to me. எனக்கு காட்டு என்று தேவன் சொல்லிவிடக்கூடாது என்று நினைக்கிற புஸ்தகத்தை வாசிக்காதே, வெப்சைட்டை பார்க்காதே, வாட்ஸ்அப்பை பார்க்காதே. சிலர் நினைக்கலாம், இது ரொம்ப போரடிக்கிற வாழ்க்கையாக இருக்குமே என்று. அப்படி அல்ல. உள்ளத்திலே குற்ற உணர்ச்சி இருக்கும்போதுதான் மகிழ்ச்சி போய்விடும். பரிசுத்த வாழ்க்கை வாடும் பொழுது சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி. கடைசியாக ஒரு காரியம், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்கிற வார்த்தைகளுக்கு பிறகு சொல்லப்பட்டிருப்பது, அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே,
இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று. இயேசுவின் ரகசிய வருகை. இயேசு எந்த நாளிலே வருவார் யாருக்கும் தெரியாது. இயேசு எந்த நேரத்திலே வருவார் யாருக்கும் தெரியாது. அந்த நேரத்திலே நடக்கும் காரியங்களின் துரிதம் யாராலும் கணிக்க முடியாத ஒன்று. ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே ஒரு நிமிஷத்திலே என்பது in a flash, immediately என்று போடப்பட்டிருக்கிறது. ஒரு இமைப்பொழுது என்பது twinkling of an eye, quicker than blink of an eye என்று போடப்பட்டிருக்கிறது. blink of an eye, அதன் வேகம் ஒரு நொடியின் 100 பாகத்தில் 1 என்று கணிக்கிறார்கள். அதே நேரத்தில் twinkling of an eye இன் வேகம் ஒரு நொடியின் 100 கோடி பாகத்தில் 1 என்பது விஞ்ஞானிகளின் கணிப்பு. அந்த நேரத்தில் நாம் மாறுவதற்கு தருணம் கிடையாது. இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள், அப்படித்தான் வேதாகமம் சொல்லுகிறது. பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நாம் பரிசுத்தத்தின் எல்லையை விரிவாக்க வாஞ்சிப்போம், செயல்படுவோம். ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இப்பொழுதும் நீர் உமது பிள்ளைகளோடு பேசி இருக்கிறீரப்பா. பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆம், இந்த லெந்து காலத்திலே இருக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் உமது வார்த்தையின்படியாக நடந்து பரிசுத்தத்தின் எல்லையை விரிவாக்கும்படியாக அந்த வாஞ்சையை எங்களுக்கு தாரும் அப்பா. ஆம், நீர்தாமே இதை தர வேண்டும் அப்பா. நாங்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும், உமது நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் அப்பா. நீர் எந்த நேரத்திலே வருவீர், எந்த நாளிலே வருவீர் என்று எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அதுதான் உமது வார்த்தை சொல்லுகிறது. நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் எடுக்கிறோம் பரமபிதாவே. ஆமென். ஆமென்.